நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த தேவ செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை இசையிலே போடக்கூடும் சாலமோனையும் தமிழரசரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு முதலாவது பாகத்தில் நியாய தீர்ப்பு செய்தின்னு சொல்லி முதலாவது பாகம் போட்டிருக்கிறேன். இது ரெண்டாவது பாகமாக ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு ஒரு கவியை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இப்படியாக பேசியிருக்கிறார். கண்களை மூடி செபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக பிதாவே, மக்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்தில் வீணான வார்த்தைகள், வீணான குடும்ப வாழ்க்கைகள், சரீரத்தில் எல்லாத்துலேயும் கெடுத்து கொண்டு இருக்கிறபடினால நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி அநேகரை மீட்டும் பொருட்டாக அதை நித்திய ஜீவன்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களை அழைத்திருக்கிய ஆண்டவர், இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இந்த லெந்து கால நாட்களிலேயும் இந்த விசுவாசிக்கிற மக்களை அகில உலகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் நீர் பயனுண்டு ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் செபிக்கிறேன். தாழ்த்தி முடைய சமுத்திரம் அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கோர சிலுவையை பரிங்கேற் பாவினா கொடுத்தேன் உந்தனுக்கே, எந்தன் பாவம் தானே மீட்க வந்த தேவனுக்கே பாடுவேன் காலம் எல்லாம், பாடுவேன் காலம் எல்லாம். கெஸ்தமனே தோட்டத்திலே கெஞ்சி செபித்தீரோ, எனக்கா கெஞ்சி செபித்தீரோ, என்னாதா கெஞ்சி செபித்தீரோ. கெஸ்தமனே தோட்டத்திலே கெஞ்சி செபித்தீரோ, எனக்காய் கெஞ்சி செபித்தீரோ, என்னாதா கெஞ்சி செபித்தீரோ. இனிக்க நான் செய்த பாவம் குடிக்க வைத்ததோ, இனிக்க நான் செய்த பாவம் துடிக்க வைத்ததோ, உம்மை துடிக்க வைத்ததோ. இந்த கோலம் எடுத்ததேனோ எந்தனை மீட்கவே, பாவி எந்தனை மீட்கவே. குருதியும் மேனி வடியுதே,
குடிகொண்ட என் பாவம் கழுவுதே, குருதியும் உம்மேனி வடியுதே. குடிகொண்ட என் பாவம் கழுவுதே, என் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவே, என் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவே. கெஸ்தமனே தோட்டத்திலே கெஞ்சி செபித்தீரோ, எனக்காய் கெஞ்சி செபித்தீரோ, என் நாதா கெஞ்சி செபித்தீரோ. பாவி எனக்காய் பாடுகள் சகித்து பாரசிலுவையிலே, கொடிய பாரசிலுவையிலே இந்த கோலம் எடுத்ததேனோ, எந்தனை மீட்கவே, பாவி எந்தனை மீட்கவே. குடிகொண்ட என் பாவம் கழுவுதே, குருதியும் உண்மேனி வடியுதே. ஏன் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவே, ஏன் தேவாயுப்பாடு எந்தனை மீட்கவே. கெஸ்தமனே தோட்டத்திலே கெஞ்சி செபித்தீரோ, எனக்காய் கெஞ்சி செபித்தீரோ. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது நமக்காக செபித்திருக்கிறார். அவர் சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், அவர் நியாயத்திற்கு இந்த பூமிக்கு வரப்போகிறார். நாம் பரிசுத்தவான்களாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2வது பாகமாக கர்த்தர் என்னை பேச வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்படியானால் இன்றைக்குள்ள நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி அவர் பயன்படுத்தி பேசும்போது, இரண்டாவதாக முதலாவது மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி இங்கே பேசியிருக்கிறார். அதுக்கு அடுத்த அப்போஸ்தலர் பேதுருங்கிற மனுஷன் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:42, அன்றையும் அவரோட உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி, இப்படியாக பேதுரு வாயினால் கர்த்தருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து நியாயந்திருக்க வருகிறார் என்று சொல்லி உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி தான் இந்த இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அதில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எரேமியா ஒரு இடத்துல சொல்வார், மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அங்கே ஜனங்களோட சொல்லுவார். அப்படின்னு சொன்னால் இன்றைக்குள்ள நாட்களில் ஒன்றும் இல்லாததை தொழுது கொண்டுட்டு இன்றைக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு வியாதியிலையும் தரித்திரத்திலையும் தொழில் எல்லாம் முடக்கத்திலையும் இன்றைக்கி ஒரு கம்பீரம் இல்லாத அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, இது தேவனை தேடாத ஒரு துக்கம். ஆனால் தேவனை தேடினாலும் சில மனிதர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பாவத்திலேயே இருப்பாங்க. இது தேவனை தேடாத ஒரு துக்கம். அதே மாதிரி சரீரத்திலே சில பேர் பாவம் செய்து கொண்டே இருப்பாங்க. ஒன்று குடி போத, அப்படின்னா மது பழக்கம், அப்படின்னா ஒரு விபச்சாரத்தில் முக்கியமாக இருப்பாங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்லா அழகான சிறி எங்கே இருக்கான்னு தேடி தோடி குடி போதையிலேயே அலைவாங்க. அதற்காக ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று இங்கே இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக
ஒரு மனிதன் மரித்தான் அப்படின்னு சொன்னால் ஒன்று நரகம், அப்படி இல்லைன்னா பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த நியாயம் தீர்க்கும் போது கிறிஸ்துவின் முன்பாக நம்ம நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். சரீர பாவம் என்பது என்ன? ஒன்று பீடி, சிகரெட்டு, குடி, போதை. இன்றைக்கி விபச்சாரத்துக்கும் அதுக்கும் ஒரு வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் இங்கே சொல்லுகிறது, 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு சில பேர் பெண்கள் விபச்சாரம் பண்ணியே பிழைச்சிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கும் கர்த்தர் அதுக்கு ஒரு அனுக்கிரகம் கொடுக்குறார், கிருபையின் காலத்தை கொடுத்துருக்காரு. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் வேசி மார்க்கத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலேயும் இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்குறார். பெண்களால் தான் ஆண்கள் கெட்டு போகிறாங்க அப்படி என்று நிறைய இடத்துல பேசப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஸ்திரியாக இருக்க வேண்டும். பூ வச்சு எல்லாத்தையும் மேக்கப் போட்டு எல்லாத்தையும் ஆண்களை கெடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரியாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இது கடைசியின் எச்சரிப்பின் காலமாக இருக்கிறது. அப்போ இந்த கடைசியின் எச்சரிப்பின் காலமாக பெண்களால் நீ போய் சொல்ல முடியாது, நான் அவள் கூப்பிட்டா நான் போனோம்னு ஆண்களும் சொல்ல முடியாது, அவள் கூப்பிட்டா என்ன அவரை கூப்பிட்டாருன்னு சொல்லி நீயும் சொல்ல முடியாது. 2 பேருமே நியாய தீர்ப்பில் போகும்போது நீங்கள் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரத்தத்தை சிந்துறதுக்கு காரணம் என்ன? பிதாவோட சித்தம். ஆரம்பத்தில் ஆடு மாடுகளை எல்லாத்தையும் வெட்டி 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 பலிபீடத்தில் ஊற்றி ஊற்றி பாவம் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாட்டை வெட்டுவாங்க. மாட்டினுடைய விலை இன்றைக்கி 50,000 இல்லைன்னா 10,000 ஆகாத வெட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாவம் போனது இல்லையே. இதை இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் பாவத்தை மீட்டும் பொருட்டாக. இன்றைக்கி ஸ்தோத்திர பலியிடணும், ஸ்தோத்திர பலியிடணும், அது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு இதில் மாலையை போட்டுட்டு அப்படியே எல்லாம் சரியாக போச்சுன்னு போவாங்க. இல்லை, நீங்கள் நியாய தீர்ப்புக்கு போகும்போது அக்கினி கடல்லே கந்தகத்தில் தள்ளப்படுவீர்கள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? முதலாவது தேவட ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகள் வேலை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையெல்லாம் வீணற்ற வாழ்க்கையாக தான் நீங்கள் வாழ முடியும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கி அகில உலகத்திலேயும் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னாடி யூதர்களுக்கு மாத்திரம்தான் இவர் தேவனாக இருந்தார். இன்றைக்கி அகில உலகத்துக்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கு வருகிறது சமாரிய ஸ்திரியோடு இயேசு பேசுகிறார். இன்றைக்கி வீணற்ற வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்ப முடியாது. பிரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலம் அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, அப்போ இன்னும் வரும்போது அப்படிமா. அப்படி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் தான் கொடுக்கப்படுகிறது பைபிளில். 40 வயசு கூட இன்றைக்கி ஆண்கள் வாழ முடியலை, பெண்கள் வாழ முடியலை. ஒன்றும் ஆப்ரேஷன் இல்லை, வாழ்வு போயிடுச்சு. அநேக ஆஸ்பத்திரியிலேருந்து விடுதலை ஆக முடியலை. காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம் அந்த சரீரத்திலே தெளிக்கப்படலை. இன்றைக்கி விவசாயம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஒரு மழை பெய்யணும் அப்படின்னா தான் என் மாசில் நோயெலாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்யல, இப்படி வெயில் அடிக்க அப்படின்னு சொல்லி கதறுவாங்க. அவர் இறக்கத்தோடு மழை பெய்ய செய்கிறார். அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவரோட ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் செபித்து பாருங்கள். இந்த வேதத்தை ஆராய்ந்து பண்ணி வேதத்தை வாசிக்கிறதுக்கு நீங்கள் பழகுங்க. நல்ல ஊழியக்காரர்களை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு பழகுங்க. ஏதோ தொலைக்காட்சியில் பேசியிருக்காங்க, ஆலயத்தில் அவங்களுக்கு மாத்திரம்தான் அவர் சொந்த ரட்சகர், அப்படி இல்லை. அகில உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உலக ரட்சகரை இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாவங்களை மீட்டு நம்மளை ரட்சித்தார். அவர் சொந்த ரத்தத்தை
நமக்கு சிந்திருக்கிறார். அதுக்கு நம்ம கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆடோ மாடுகளை வாங்க போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரயம் கொடுக்கணும். அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஒரு வியாபாரி கேட்குறான், இந்த விவசாயங்கள் ஏன் இப்படி பலவீனமாக போகிறது அப்படின்னு சொன்னாங்க. எப்போ இடத்துக்கு ரேட் இருக்குது, விவசாயத்துக்கு விலை இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், விவசாயம் பண்ணுற கட்டலை அப்படியே போயிட்டாங்க. மழையில்னு போயிடுவாங்க, இல்லை கிணறு வெட்ட மாட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு வேலை புறம்போக்கில் ஏதோ ஒரு வேலை கிடக்கான்னு பார்த்து அதிலே அவங்க காலத்தை ஓட்டி கொண்டிருக்காங்க. அங்கே சொந்த வேலையை அவங்க செய்கிறது கிடையாது. அந்நியர்களுக்கு அடிமையாகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விருப்பத்தில் இன்றைக்கி கவர்மெண்ட்டும் ஓடிக்கொண்டிருக்கு, சமுதாயமும் ஓடிக்கொண்டிருக்கு, கடல்லே ஓடிக்கொண்டிருக்கு. என்னென்னு கேட்டால் விலைவாசி கூடி போச்சுப்பாங்க. கவர்மெண்ட் வேறு, சமுதாயம் வேறு. ஒரு மனுஷனுக்கு உழைக்கிறதும் செபிக்கிறதும் கர்த்தருடைய கரத்தை தேடுறது தான் முக்கியமான காரியம். கவர்மெண்ட்டை குறை சொல்லியோ, சமுதாயத்தை குறை சொல்லியோ, குடும்பத்தை குறை சொல்லியோ வாழ்கிறது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தி அப்படின்னு சொன்னால் யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அதற்காகத்தான் அவர் சிந்தி இருக்கிறார், சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அப்படியானா நம்ம வாழ்க்கையை குறித்து அதிகமாக நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்து வரைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கிறது. நல்லா வேலை பார்த்தா 8 மணி நேரம் அரசாங்க வேலை இருக்கும். அப்படி இல்லைன்னா விவசாய வேலை இருந்தால் 4 மணி நேரம் வேலை இருக்கும். பிரைவேட்டு வேலையாக இருந்தால் 8 மணி நேரம்லாம் இருக்கும். 8 மணி நேரம் கூட அதிகமாக பார்க்க மாட்டாங்க. மீதி நேரம் நீங்கள் எங்கே போக போகிறீங்க? இந்த 1 மணி நேரமாவது இந்த பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ரகசியத்தை நீங்கள் கண்டுக்கிடலாம். நான் கிட்டத்தட்ட 32 வயசு வரைக்கும் இந்த வேதத்தை நான் தொட்டே பார்க்கல. பரம்பரையிலே நாங்கள் கிறிஸ்தவங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடி சாலியாக வாழ்ந்தோம். ஆனால் வந்த நோய் தீரலை, வந்த கஷ்டம் தீரலை. அதனால் இந்த வேதத்தை வாசிக்கிறபடினால இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிற நோய் நொடி இல்லாத அளவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மூலமாக பேசி கொண்டிருக்கேன். தைரியமாக இருக்கேன். யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்னோட உழைப்பு, என்னோட செய்கை, என்னோட வேதம் வாசிக்கிறது இருக்கிறபடினால யாரும் என்னை குற்றம் சாட்ட முடியலை. நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணுமே தவிர நான் கட்டாயப்பட்டு சொல்ல, இயேசு கட்டாயப்பட்டு சொல்லியிருக்கிறேன். என் வேலையை நீ செய். ஆனால் நான் பண்ணக்கூடியது விவசாயம் இருந்தாலும் என் வேலையை நீ கம்பீரமாக செய்யி, அது உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய வசதி வாய்ப்பு படிப்பு கல்வி தர பெருசாக இருக்கணும்னு அவர் விரும்பலை. பெருசாக கல்வியாக இருந்தால் அங்கே அரசாங்கத்தில் தான் வேலை வைக்க முடியும். அரசாங்க வேலை முடிஞ்சோடனே கால் விளங்காம வீட்டில் தான் இருக்க முடியும். காரணம் என்ன சொன்னால், வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய டயத்தில் நம்ம இந்த கிறிஸ்துவ விசுவாசித்தா தான் நம்ம கால் கை கண் பார்வை இருதயம் எல்லாத்தையும் கம்பீரமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இடையில நம்ம வேதத்தை வாசித்து வந்து அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. ஆரம்ப நாட்களிலே நம்ம விசுவாசிக்கிறது கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இடையில வந்து விசுவாசிக்கிற நோய் வந்த விசுவாசிக்கிறது இப்போ உள்ள காலையில் டாக்டர் வெட்டி எடுத்துருவாங்க. வெட்டி எடுத்த பொறுப்பாடு என்ன ஆகுதுன்னா, ஒரு பானை ஓட்டை விழுந்துருச்சுன்னா அது எப்படியும் டேமேஜ் தான். அந்த அளவுக்கு நீங்கள் இவரை சொந்த இரட்சகராக வாலிப நாட்களிலே நீங்கள் விசுவாசிக்கணும். காலம் சென்ற பொறுப்பாடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறது அது சரியில்லை. அதனால தான் இறைமை சொல்லும்போது வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு அப்படி சொல்லி இறைமை சொல்லும்போது என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். மாயை நீங்கள் பின்பற்றிட்டீங்க, இல்லாததை நீங்கள் தேடி அலைஞ்சி நீங்கள் வீணராக போயிட்டிய அப்படின்னு சொல்லி இறைமை தீர்க்க தரிசி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்காம போயிட்டு சொன்னால், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது அங்கே நான் நியாயம் தீர்த்துருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியலை நீங்கள் சேர்க்க முடியாது, நரகத்தில் தான் தள்ளப்படும். அதனால் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டி அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் செழிப்பாக இருக்கும், அநியாயமான செலவு வராது, வாகனத்தில் போனாலும் பாதுகாப்பு இருக்கும், விவசாயம் பண்ணினாலும் பாதுகாப்பு இருக்கும், நம்முடைய சமுதாயம் எல்லாமே நல்ல செழிப்புள்ள தேசமாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். யார் இடத்துலையும் நம்ம அநியாயமாக எதையும் வாங்கிட்டு நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
நீதியை பேச வேண்டும், நியாயத்தை பேச வேண்டும், தேவன் ஒருவர் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் உள்ள வசனங்களிலே போட்டிருக்கிறது. முதலாவது பாகத்திலே அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவராய் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனிதர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணிற இயேசு கிறிஸ்து மரித்தாரோ உயிர் தெழுந்தார். அதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் மனுஷர் பேச வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்கேன். பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார் என்று அறிவீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படாதிருக்கு. அற்ப வழக்கை தீர்க்க நீங்கள் அவாத்தர். கேட்ட சத்தியங்களை என் மக்களுக்கு நீர் பிரயோஜனமாக இருந்து அவருடைய உள்ளங்களை மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆட்சி தொலைக்காட்சி நடத்துகிற தமிழரசன், இசைப்படுத்த சாலமன் குடும்பங்களை ஆசீர்வதிக்க கொடுக்குற சத்திய உலகம் முழுவதும் ஆண்டவரே அது சத்தியத்தை அறிமுடியுமா செபிக்கிறான். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம். இந்த நன்றியை மறந்து போனாயோ? இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறந்து திரிவாயோ? சந்த இதயம் காயமும் சாமி கிறிஸ்துனுடையதல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே. மிக்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே. நிமலன் கிறிஸ்து நாதர்க்கு சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுதே பாரே. வலிய பரிசத்தால் கொண்டாரே, ஆன மகிமை உனக்கு வாரம், நீ உனக்கு சொந்தமல்லவே. மிக்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சொந்த ஆண்டவரே. எங்களை சுயநலமாக வாழ்கிறது உமக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் உமக்குரியது. சரீரம் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உமக்குரியது ஆண்டவரே. சத்தியவான் எவனையும் சத்தம் கேட்கிறான்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் கேட்ட சத்தியங்களை அவர்களை ஆசீர்வதிங்க. ரட்சிப்புக்குண்டான வழிகளை அவர்கள் போதிங்க. தாழ்த்தி உடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.